ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று மகிழ்ச்சி, இளமை, முதுமை, ஆன்மீகம், மனிதனின் இயல்பு மற்றும் மனம் சார்ந்த பற்றி கூறவிருக்கிறேன். அதாவது இளமையின் சின்னம் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அதன் முகவரி குதூகலம். அதன் அடையாளம் மகிழ்ச்சியோடு இருக்கும் அனைவருமே இளமையாக இருப்பதாகவே அறியப்படுவார்கள். மகிழ்ச்சியே மானுட வாழ்வின் இலக்கு. அதனால தான் அவலட்சணமாக இருப்பவர்கள் கூட சிரிக்கும்போது அழகாகி விடுகிறார்கள். உலக அழகிகள் கூட அழும்போது அழுகுணியாக விடுகிறார்கள். ஆன்மீகம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதோ, ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை பூசிக்கொண்டு புன்னகையோடு பாதங்கள் மீது படாதவாறு துள்ளிக்கொண்டிருக்கும் அத்தனை பேரும் இறைமை வரம் தந்தவர்களாக வலம் வருவர்களாக இருப்பார்கள். நாமும் நம்மை சுற்றியுள்ளவருக்கும் இன்புற்றிருக்கும்போது எண்ணங்கள் அனைத்தும் உதிர மனம் ஒரு நொடி மறைந்து விடுகிறதே, அதுவே தியானம். அந்த கணத்தில் இறைமையை தொட்டுவிட்ட உணர்வில் விழிகள் இரண்டும் மின்னுகின்றனவே, அது மெய்ஞானம். இதை நீட்டிக்க செய்யும் உபாயமே ஆன்மீகம். இளமையின் இலக்கணம் இன்புறுதலே. இன்புற்றிருக்கும் நொடிகளில் வயோதிகர்கள் கூட இளமையால் வருடப்படுகிறார்கள். 24 மணி நேரமும் இன்புற்றி இருப்பவன் மட்டுமே ஆன்மீகவாதி. அது சாத்தியமா என்றால் நாம் ஒவ்வொருடமும் கேள்வி பிறக்கும். நம்முடைய மகிழ்ச்சி சில நொடிகளுக்கு கூட நீடிப்பதில்லையே என்கிற வருத்தம் நமக்கு. பல நேரங்களில் நாம் மகிழ்ச்சியை கூட வெளியே காட்டிக்கொள்ள பயம். எங்கே அடுத்தவர்கள் வயிறு எறிந்து நம் ஆனந்தம் ஆவியாகி விடுமோ என்கிற அச்சம். இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா என்கிற தயக்கம். அடுத்த நொடியே ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து விடுமா என்கின்ற நடுக்கம். இந்த தெளிவின்மையின் காரணம் எளிது. நாம் மகிழ்ச்சி என எண்ணிக்கொண்டிருப்பவையும் வெற்றியாக கருதி கொண்டிருப்பவையும் உண்மையானவை அல்ல. நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்கள் இதயங்களில் இனிப்பு தடவு முடிந்தால் அதுவே மகிழ்ச்சி. நம் வெற்றி எப்பொழுதும் அடுத்தவர்கள் தலையையும் திமிரை செய்கிறதோ அதுவே உண்மையான வெற்றி. இளைஞர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு களியாட்டத்துக்கு பிறகும் சோகம் கவ்விக்கொள்வதற்கு காரணம் அது நியாயமான இன்பமல்ல என்பதுதான். இரவல் இன்பம் நொடியில் மறையும், சலிப்பையும் சங்கடத்தையும் உண்டாக்கும். சடங்காக திகழும் அந்த நிமிடம் மட்டும் புலன்களுக்கு புத்துணர்வு புகட்டுவது சிற்றின்பம். எல்லா நேரமும் நினைந்து இன்பெறும்போது மகிழ்ச்சியை இன்னும் பல மடங்கு பெருகச் செய்வது பேரின்பம். சிற்றின்பம் அடுத்தவர்களுக்காக மூலமாக வருவதால் பழங்களை மொய்க்கும் ஈக்களைப் போல இருந்து விடுகிறது. பேரின்பம் உண்மையத்துள் நிகழ்வதால் மாம்பழத்துக்குள்ளே இருக்கும் வண்டாக வளர்கிறது. பேரின்ப அதிர்வுகள் அனைவரையும் மகிழ்ச்சியுள்ளாக்கும் ஆனந்த வட்டத்தையும் ஏற்படுத்துகிறது. மேலும் உணவால் வருவது இன்பம் என்றும், உடையால் வருவது இன்பம் என்றும், பதவியால் வருவது மட்டுமே இன்பம் என்றும், புகழால் வருவது மட்டுமே பெருமை என்றும், சொத்தால் வருவது மட்டுமே பாதுகாப்பு என்று நினைக்கும் பலர் அவற்றை அடைந்த பிறகும் மனதில் இருக்கும் வெறுமையை உணர்ந்து வறியவர்களாகவே வாழ்கிறார்கள். பணக்காரர்கள் பலர் சம்பாதித்ததில் திருப்தி அடைந்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து பொருள் தேடும் முயற்சியை நிறுத்தியிருக்க வேண்டுமல்லவா? இல்லை. மகிழ்ச்சி என்பது தழும்புவதாக இருக்க வேண்டும். அது ஒழுகுவதாக இருக்கக்கூடாது. பொங்குவதாக இருக்க வேண்டும், அமுங்குவதாக இருக்கக்கூடாது. அங்கு மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவது எப்படி? மகிழ்ச்சி சுயநலமாக இருக்கும்போது சுருங்கி விடுகிறது. அது சுற்றுப்புற நலமாக மாறும்போது சுடர் விடுகிறது. அதனால்தான் பகிர்ந்து கொள்ளும்போது ஆனந்தம் அதிகமாகிறது. அதன் அதிர்வலைகள் அருகில் இருக்கும் அனைவரையும் தென்றலாக தவழ்ந்து தாளாட்டுகிறது. எந்த காரணமும் இல்லாமலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். துக்கமாக இருப்பதற்குத்தான் தொல்லைகள் துணைக்கு தேவைப்படுகின்றன. ஆனந்தத்துக்கும் வரப்புகளுக்கும் இல்லை, வரப்புகளுக்கும் இல்லை. மகிழ்ச்சி என்பதை மிகப்பெரிய இலக்கை நோக்கிய வேள்வியாக ஆக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. பிறகு இலக்கை அடைந்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்க நேரிடும். ஆனந்தம் என்பது ஒரு பயணம். ஒவ்வொரு நொடியையும் முகத்தில் வீசும் குளிர்ந்த காற்றால் புத்துணர்ச்சியுடன் புதுப்பித்துக் கொள்ளும் விளையாட்டு. அதை விபரீதமாக்கி கொள்ளாமல் வேடிக்கையாகி கொள்பவர்கள்.
நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வித்திடுபவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி காற்றை போன்றது என்பதை புரிந்து கொண்டு அதை அடக்காமல் தவழ்வதற்கு தம்மால் ஆனந்தத்தை செய்ய வேண்டும். கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏற்படுவதல்ல கொண்டாட்டம். அப்படி ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தினால் அது சாத்தியமில்லாமல் போகும். நடப்பது கூட ஒரு கொண்டாட்டம்தான், குளிப்பது கூட ஒரு கொண்டாட்டம்தான். மனநிலையை மாற்றிக்கொண்டால் அனைத்துமே மகிழ்ச்சிக்குரிய செயல்களாக மருவிவிடும். உள்ளத்தில்தான் உடலுக்கான உபாயம் அடங்கியிருக்கிறது என அறிந்தவர்கள் எல்லா நொடிகளிலும் உச்சபட்ச பரவச நிலையை உணர்வுகளாக மாறுவார்கள். அவர்கள்தான் காகத்தின் கருமையிலும் கடவுள் தன்மையை காண்பார்கள். தீக்குள் விரலை வைத்து அது தீண்டும் இன்பத்தையும் உணர்வார்கள். பாலை மணலிலும் அழகு இருப்பதை அறிவார்கள். மாலை தென்றலிலும் சுகம் இருப்பதை கழிப்பார்கள் என்றும் இந்த மகிழ்ச்சியான தர்மத்தில் கூறிக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.